ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒன்று கூட அந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இம்மட்டும் நம்மளை அதிசயமாக நடத்தி ஒவ்வொரு நாளும் கிருபையாய் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக அவருக்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றி செலுத்தணும். இந்த நாளிலும் கூட சிறு பிள்ளை என்கிற ஒரு தலைப்பில் நான் உங்களோட ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபத்தை எழுதுகிற போது 4ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார்: சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். பாருங்க, கிறிஸ்து சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உருவாகணும். அதுக்காக நான் எப்படி பிரசவிக்கிற ஒரு ஸ்திரீ வேதனைப்படுவாங்களோ அதுபோல் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் அப்படி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதல், தேவன் அனுப்பின நோக்கம், எப்படியாகிலும் கிறிஸ்து ஒவ்வொருவருக்குள்ளும் உருவாக வேண்டும், உருவாகி அவர் வளர வேண்டும், கிறிஸ்துவை அவர்கள் பிரதிபலிக்க வேண்டும், கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்க வேண்டும். இதே நோக்கம்தான். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அதனால தான் அவர் சொல்றார், சிறு பிள்ளைகளே, கிறிஸ்துவங்களில் உருவாகும் அளவும் நான் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப பிரயாசப்படுறேன். எப்படியாகிலும் கிறிஸ்து உங்களிலே உருவாகிவிட வேண்டும், அவர் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும், அவரை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த கலாத்தியர்லேயே நம்ம பார்க்குறோம். 4:3 வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது: நாமும் சிறுபிள்ளைகளாக இருந்த காலத்தில் இந்த உலக வழிபாடுகளுக்கு நம்ம அடிமையாக இருந்தோம். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த சிறு பிள்ளையான அனுபவத்தில் உலக வழிபாடுகள் நம்மை அடிமைப்படுத்துது. பாருங்க, சுதந்திரவாளியாக இருந்தாலும் அதை நாம் கண்டுகொள்ள முடியாதபடி நம்முடைய ஜீவிதம் இருக்குது. வேதவசனம் அப்படியே வரிசையாக சொல்லுது. அப்போ நம்ம வாழ்க்கையில் பாருங்க, நம்ம சிறு பிள்ளையாய் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், அந்த சிறு பிள்ளையுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து உருவாகாமல் இருப்பார்னா நம்ம அந்த உலக வழிபாடுகளுக்கு அடிமையாக போயிடுவோம். இந்த உலகம் நம்மை அடிமைப்படுத்தி விடும். உலகத்தின் அதிபதி நம்மை அடிமைப்படுத்தி விடுவான். அதனால் அந்த அனுபவத்திலிருந்து நமக்குள் கிறிஸ்து உருவாக வேண்டும், கிறிஸ்துவின் கிரியை வெளிப்பட வேண்டும், கிறிஸ்து நமக்குள் இருந்து நாளுக்கு நாள் செயல்பட வேண்டும். அப்படி வந்தால் நம்ம அந்த உலக காரியத்துக்கு அடிமையாக மாட்டோம், கிறிஸ்துவுக்காக நம்ம வாழுவோம். நாளுக்கு நாள் கிறிஸ்துவுடைய காரியத்தில் நம்ம வளர்ந்து பெருகுவோம். கர்த்தரதை நம்ம செய்வாராக. பாருங்கள், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவருடைய 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற போது அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது எரேமியா ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு: ஆண்டவரே, நான் பேச அறியேன், சிறு பிள்ளையை போல சிறு பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. பிறகு ஆண்டவர் நம்மை எரேமியா கிட்ட கூட சொல்கிறார், தாயின் கர்ப்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டேன், நீ உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்தெடுத்துட்டேன், தீர்க்கதரிசியாகவே தெரிந்தெடுத்தேன். ஆனால் பாருங்கள், எரேமியா அந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை,
அவர் உற்பத்தி ஆகவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்போவே பிளான் பண்ணி வச்சுருக்கிறார். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றணும். நம்ம கூட ஆண்டவர் அப்படி தாங்க. நாம் நினைக்கிறோம் ஏதோ ஏதோ நடந்துகிட்ருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நம்மளை ஆண்டவர் நேரமே முன்குறித்து வச்சு நம்ம கொண்டவர் என்னென்ன பண்ணணுமோ எதை எதை செய்யணுமோ எல்லாத்தையும் அவர் தீர்மானம் பண்ணி வச்சுருக்கிறார். ஆனால் நாம் தான் அதை அறியாதபடி நம்மையே சொல்லிக்கொண்டு, எரேமியா சொன்னது போல், நான் பேச அறியாதவன் சிறு பிள்ளை அப்படி சொன்னது போல் நாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சிறு பிள்ளை. ஆண்டவர் ஆனால் நம்மளை எல்லாத்தையும் தந்து தான் அழைச்சிருக்கிறார். பேசக்கூடிய கிருபையை, பலனை, இன்னும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் அவர் சரியாக பிளான் பண்ணி தான் வச்சுருக்கிறார். அதை புரியணும். அவருடைய சுத்தம், அவருடைய தீர்மானம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அது நிறைவேற நம்ம இடம் கொடுக்கணும். ஆனால் எரேமியா சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு பேசக்கூட தெரியாது, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளைன்னு நீ சொல்லாத. 7ஆம் வசனத்தில், உன்னை நான் எங்கெல்லாம் அனுப்புகிறேனோ எல்லா இடத்திலும் எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. பேச தெரியாதுன்னு நீ சொல்ல வேண்டாம். நான் அதுக்குரிய கட்டளை நான் உனக்கு தருவேன். எதை பேசணும்னு நான் சொல்லுவேன். 1-2 இடத்துல இல்லை, எல்லாரிடத்திலும் அதை பேசும்படியாய் அவர்களுக்குரிய காரியத்தை, இன்னும் எனக்குரிய காரியத்தை நீ பேசும்படியாய் நான் உனக்கு உதவி செய்வேன். எனக்கு பேசவே தெரியாது, நான் சிறு பிள்ளைன்னு சொன்னவருக்கு ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நான் உன்னை பேச வைப்பேன், எல்லார் இடத்துக்கும் நான் அனுப்புவேன், எல்லா இடத்துக்கும் நீ போவ, யாரை பார்த்தும் நீ பயப்பட வேண்டாம், எல்லா இடத்துலையும் நீ போவ. ஆனால் நான் கட்டளை எடுக்கிறத நீ பேசணும். அந்தந்த மனிதருக்கு, அந்தந்த கிராமத்துக்கு, அந்தந்த தேசத்துக்கு நான் என்ன கட்டளையை உனக்கு சொல்கிறேனோ அதை நீ பேசணும். அதுதான் ஒரு சிறு பிள்ளைக்கு அழகு. பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகள் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை சொல்லும். அதான் கிளிப்பிள்ளை அப்படிம்பாங்க. அதே போல் நாம் இருக்கணும். எரேமியாவுக்கு அந்த அனுபவத்தை தான் கொடுத்தார். எனக்கு பேச தெரியாது, சிறு பிள்ளைன்னு சொல்லாத, நான் ஒன்றும் பேச வைப்பேன், ஆனால் நான் கட்டளை இருக்கிறது தான் நீ பேசணும். இன்றைக்கி நமக்கு கூட யோசிக்கலாம், நான் ரொம்ப படிக்கலை, 4 பேர் மத்தியில் பேசிக்கிட மாட்டேன், மற்றவர்களுக்கு சரியான ஆலோசனை கொடுத்துட மாட்டேன், அவங்களாம் ரொம்ப படித்தவங்க, ரொம்ப அறிவுள்ளவங்க, இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லாரு, அப்படி சொல்லாத, நான் உனக்கு என்ன கட்டளை இடறோ அதை பேசு. அதான் ஆண்டவர் விரும்புகிற செய்கிற காரியம். நாளில் அந்த கிருபையை நமக்கு ஆண்டவர் தந்து நமக்கு உதவி செய்வாங்க. 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, நீ பேசணும், ஆனால் அவர்களுக்கு பயப்படக்கூடாது. யாருக்கு நீ பயப்பட வேண்டாம். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? நமக்கு கூட அந்த பயம் இருக்குங்க. இவங்கள்ட்ட பேசுனா என்ன ஆகுமோ, இவங்கள்ட்ட இந்த ஆலோசனையை சொன்னால் ஏற்றுக்கொள்வாங்களா, ஏதாகிலும் பிரச்சனை வருமா பாருங்க. இந்த ஒரு எண்ணம் நமக்கு வருது, பயம். அந்த பயத்தினாலே நம்ம வாயிலிருந்து வார்த்தை வெளியே வரல. அந்த பயத்தினாலே நமக்கு நிறைய சொல்லணும் தோணுது, ஆண்டவர் உணர்த்துறாங்க, ஆனால் நம்ம அதை சொல்லலை, பயந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூடவே இருப்பேன்.
அதுக்கு அர்த்தம் நீ எதுக்கு பயப்படுற? ஒருவேளை அவங்க எதிராக வருவாங்களோ, ஒருவேளை எதிர்த்து பேசுவாங்களோ, இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ, இப்படி பயப்படுற. ஆனால் நான் உன்னை அனுப்பிட்டு சும்மா இருக்கலை. நான் உன்னை பாதுகாக்கும்படியாய் உனக்கு கோட்டையும் மரணமாக, பகலில் மேகஸ்தம்பமாக, ராத்திரியில் அக்கினி ஸ்தம்பமாக எப்படி இஸ்ரவேல் ஜனங்களோடு நான் இருந்தேனோ அதே போல் உன் கூடவே நான் இருக்கிறேன். எவ்வளவு அன்புள்ள தேவன், மகிமை உள்ள தேவன், அக்கறை உள்ள தேவன். அதை நம்ம யோசிக்கணும். பாருங்க, அவருக்காக எழுந்து புறப்படுகிற, அவருக்காக செயல்படுகிறவளை தனியாக விட்டுட்டு இருக்க மாட்டார். தேவனால் அனுப்பப்பட்டு கடலிலே சீஷர்கள் பயணிக்கிறாங்க. பாருங்க, இவங்க தனியாக போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படகை முன்னோக்கி செலுத்த முடியலை. ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த கர்த்தர் கடலுக்கு மேலேயே நடந்து அங்கே வந்தாங்க. இதுதான் கர்த்தர். எவ்வளோ பாஸ்டாக வந்திருப்பார். அப்போ அவருக்காக நம்ம செயல்பட, எழுந்து புறப்பட ஆரம்பிக்கிற போது அவர் நம்மளை சும்மா விட மாட்டார். இக்கட்டான நேரத்தில், ஆபத்தான நேரத்தில், பிரச்சனையான நேரத்தில் நான் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அவர் கூடவே இருக்கிறார். அதை நம்ம சில நேரத்தில் உணரலை. ஆண்டவரே அனுப்புனீங்களே, பேச சொன்னீங்களே, வீட்டில் பிரச்சனை ஓடுது, நான் வருகிற எந்த இடத்துலையும் பிரச்சனையாக இருக்குது, கவலைப்படாதுங்க, கர்த்தர் கூடவே இருக்கிறார். அதுதான் எரேமியாவிடத்தில் அவர் சொன்னார். அந்த 9ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, பேசவே தெரியாது அப்படின்னு சொன்ன எரேமியாவை பார்த்து அவருடைய கரத்தை நீட்டி அவருடைய வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். இப்போ பேசுகிறது எரேமியா அல்ல, எரேமியாவுடைய வார்த்தை அல்ல. இப்போ ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை எரேமியாவுக்கு வச்சு அனுப்புகிறார். இதுதான் முக்கியம். இதுதான் கர்த்தர் செய்கிறது. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர். அப்போ தேவன் தன்னுடைய வார்த்தைகளை வைத்து தான் நம்மளை அனுப்புகிறாரு. அவருடைய வேதத்தை, வேத வசனங்களை நம்ம தியானிக்க அவருடைய வார்த்தைகளை விரும்பி படிக்க எந்த இடத்துல என்ன வார்த்தையை பேசணுமோ அதை கர்த்தர் நமக்கு அனுப்பி தருகிறார். அந்த வார்த்தை கிரியை செய்யாமல் வராது. எதை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாரோ அதை செய்து முடிச்சுட்டு தான் அது வரும். வாயை தொடுகிறார், என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறப்பா. இப்போ கர்த்தர் தான். இப்போ அவனுக்கு தெரியும், நான் சிறுபிள்ளை, எனக்கு பேச தெரியாது. இப்போ நான் இவ்வளவு தூரம் பேசுகிறேன்னா அது கர்த்தர். இதை நம்ம உணரணும். நம்ம அநேக நேரத்தில் சொல்லுவோம், நான் ஆரம்பத்தில் நான் ரொம்ப பேசிக்கிட மாட்டேன், நல்ல பிரசங்கெல்லாம் பண்ணிக்கிட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதை விட்டுருவோம். ஆனால் என்றைக்கும் நம்ம அவர் தான் வார்த்தை தர்றாரு, அவர் தான் நம்மளை பேச வைக்கிறாரு. சமயத்துக்கேற்ற வார்த்தை, தேவைக்கேற்ற வார்த்தை, இன்னும் விடுதலையை உண்டு பண்ணுகிற வார்த்தையை கர்த்தர் வைக்கிறார். அந்த நேரத்தில் அது அப்படியே நடக்கும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். 100க்கு அதிபதி சொன்னார் இல்லையா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரர் சொஸ்தமாவான். அப்போ அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. அதை நம்ம வாயில் அவர் வைக்கிறார்.
நாம் பேசி அல்ல, நாம் நினச்சி சொல்லி அல்ல, கர்த்தர் நினச்சி சொல்கிறார். அந்த வார்த்தையை அவன் வாயில் வைக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகாரம் கொடுக்குறார். அந்த 10ஆம் வசனத்தில் நீ பிடுங்கவும், நீ பிடுங்கலாம், இடிக்கலாம், அழிக்கலாம், கவிழ்க்கலாம், கட்டலாம், நாட்டலாம் பாருங்க என்று சொல்லி அவர் அதிகாரம் கட்டுறதுக்கு, நாட்டுறதுக்கு, கவிழ்க்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு, இடிக்க எல்லாத்துக்கும் அதிகாரம் அவருக்கு கொடுக்குறார். மரணமும் ஜீவனும் அப்படி நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இதான வசனம். இப்போ அந்த நாவுக்கு அதிகாரம் கர்த்தர்ட்ட கொடுத்தாச்சு. அது எல்லாரையும் இடிக்க மாட்டார், எல்லாரையும் பிடுங்க மாட்டார். பாருங்க, அந்த நிலைமையில் இருக்கிறவனை தான், கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்கிறவனுக்கு தான் அந்த பனிஷ்மெண்ட். ஆனால் கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? கட்டவும் நாட்டவும், அவங்கள கட்டி எழுப்புவாங்க, அவங்கள நாட்டுவாங்க, நிலைநிறுத்துவாங்க. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற மேலான ஆசீர்வாதம். தொடர்ந்து பல காரியங்களை எரேமியாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். பேசவே தெரியாது சிறு பிள்ளைன்னு சொன்ன அந்த எரேமியாவுக்கு கொடுத்த வல்லமை பாருங்க. அந்த 19ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் கூட இருந்தாலும் சில யுத்தங்களை நீ சந்திப்பாய். நான் உன் கூட தான் இருக்கிறேன். உன் கூட இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கணும், ஆனால் மற்றவங்க தெரியலை. நீ தனிமை என்று உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் நீ நானும் யோசிக்கணும், நான் தனிமை இல்லை, கர்த்தர் என் கூடவே இருக்கிறாரு, அவர் என் கூடவே இருக்கிறாரு. இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்குன்னா ஸ்ட்ராங்காக நிற்போம். தனிமையாக ஒன்றும் நிற்கலை. நம்ம பிரசங்கி சொல்கிறார் இல்லையா, ஒண்டியாக இருப்பதை பார்க்கலும் 2 பேர் சேர்ந்து இருப்பது நலம். ஏன்னா ஒருத்தன் விழுந்தாலும் இன்னொருத்தன் தாக்கிடுவான். அதுபோல் நம்ம ஒண்டி இல்லை, கர்த்தர் கூட இருப்பார். இது அடுத்தவனுக்கு தெரியாது, நம்ம மேலே யுத்தம் பண்ணுறவனுக்கு தெரியாது. இவன் தனியாக தானே நிற்கிறான், பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம தனிமை இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறார். அதைத்தான் அங்கே அவர் சொல்கிறாரு, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை அவங்க மேற்கொள்ள முடியாது. காரணம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூட இருக்கிறேன். இதை நம்மளும் அறியணும். எப்படி இவ்வளோ பெரிய யுத்தத்தில் நான் ஜெயித்துட்டேன், எப்படி நான் தப்பு வைக்கப்பட்டேன் அப்படின்னு நினச்சி, இல்லை நான் நல்லா பேசினேன், என்னை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க, என் பேக்ரவுண்டை பார்த்து பயந்துட்டாங்க சொல்லாதுங்க. கூட கர்த்தர் இருந்ததுனால தான் நம்ம தப்பு வைக்கப்பட்டோம். அவர் மட்டும் கூட இல்லைன்னா நம்ம யுத்தத்தில் தோற்று போயிருப்போம். வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயத்துக்கு மேலே ஜெயம். ஆனால் ஒரு சிறிய பட்டணத்தில் போய் தோத்தாங்க. ஏன்? கர்த்தர் கூட இல்லை. கர்த்தர் குறித்த கொடுத்த கட்டளை அவங்க நிறைவேற்றலை, தோத்தாங்க. ஆனால் 2வது கர்த்தர் கூட போனார், அப்படியே கட்டளையை அவங்க நிறைவேற்றினாங்க. என்ன நடந்துச்சு? அங்கே அவர்கள் ஜெயித்தார்கள். அதுபோல் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவங்களே, தோற்று போனீங்களா? அநேக இடத்துல எதிராக யுத்தம் வரும்போது பயந்து நடுங்கி போனீங்களா? நீங்கள் மட்டும் இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் உனக்கு எதிராக யுத்தங்கள் பண்ணுவார்கள், ஆனால் நீ ஜெயிக்கும்படியாய், அதை மேற்கொள்ளும்படியாய் நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், இன்னும் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தை
நாம் வாசித்து பார்க்கிற போது அங்கே சாலமோனை குறித்து நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலே, தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீது ஸ்தானத்தில் ராஜாவாக மாற்றிட்டீங்க. நானும் வென்றால் போக்கு வரவு அறியாத சிறுபிள்ளையாக இருக்கிறேன். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? பாருங்க, அவர் நான் சின்ன பிள்ளைப்பா, என்னை ராஜாவாக மாற்றிட்டீங்க, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன். அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, இந்த தேசத்தை ஆளக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க ஜெபம் பண்ணுறார். அந்த ஞானத்தை கர்த்தர் அப்படியே கொடுக்கிறார். தேவ ஞானத்தை கொடுக்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல அவரை ராஜ சிங்காசனத்தில் அமர பண்ணுகிறார். ஆனால் சாலோமன், நான் சின்ன பிள்ளை, இதில் அமருவதற்கு எந்த தகுதியும் எனக்கு இல்லை, அதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, போக்கு வரவு எனக்கு போகிறதும் தெரியாது வர்றதும் தெரியாது, இந்த தேசத்தை நடத்துறது எனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தங்களை சரண்டர் பண்ணுறார். பாருங்க, ஒரு சின்ன ப்ரமோஷன் வந்தாலே நம்மளை பிடிச்சி நிறுத்த முடியலை. ஆனால் இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ப்ரமோஷன் பாருங்கள். ராஜா சிங்காசனத்தில் அமர்றார், அப்பாவுடைய ஸ்தானத்தில் அவர் ஏறுறார். ஆனால் அவர் தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா அப்படின்னு சொல்லி, தான் சின்ன பிள்ளைன்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறார். நான் ராஜாவாக்கப்பட்டபடினால் பெரிய பிள்ளை இல்லை, சின்ன பிள்ளை தான். தான் அர்ப்பணிக்கிறார். அர்ப்பணித்தபடினால கர்த்தர் அவருக்கு ஞானத்தை கொடுத்து, பாருங்க, அவரை போல ஒரு ராஜா முன்னாலேயும் பின்னாலேயும் இல்லை என்கிற அளவில் அவரை உயர்த்தினார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்முடைய பொசிஷனில், நம்முடைய குடும்ப சூழ்நிலையில், நம்ம ஒவ்வொன்றிலும் கர்த்தர் உயர்த்தணும்னா, அந்த சிறு பிள்ளையோ போல எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. இன்னும் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது உடைய 5ஆம் அதிகாரத்தில் சீரிய தேசத்தின் படைத்தளபதியாக இருக்கிற நாகமான், பாருங்க, அந்த நாகமான் எந்த இடத்துல போனாலும் ஜெயிக்கிற ஒரு ஜெய வீரன். இன்னும் சொல்லுவேன், அவன் தேசத்தில் அவன் பெரிய மனுஷன், எல்லார் மத்தியிலும் அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். எந்த யுத்த களத்துக்கு இவன் போனாலும் எதிரின் சேனை நடுங்குவார்கள், பயப்படுவார்கள். அப்படிப்பட்ட திறமை படைத்தவன். ஆனால் அவன் உள்ளான வாழ்க்கையில், அவன் இல்லத்திலே ஒரு சமாதானம் இல்லை, இந்த மகிமை அங்கே இல்லை. காரணம், அவனுக்கு ஒரு குஷ்டரோக வியாதி இருந்துச்சு. அது அவன் சரீரத்தை பாதிக்கிறது, மனதை பாதிக்கிறது, குடும்பத்தை பாதிக்குது. இதை வெளியே சொல்ல முடியாது. ஆனால் வெளியே பெரிய தளபதி, யாரையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை படைத்தவன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அநேகர் அப்படி தான், வெளியே பார்த்தா அவங்க பெரியவங்க, உயர்ந்தவங்க, ஆனால் அவங்க உள்ளத்தில் உடைந்து போயிருக்கிறாங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்லை. காரணம், ஏதோ ஒன்று அவர்களை கீழே விழத் தள்ளுகிறது. பாருங்கள், இதற்கு விடுதலை இல்லை. ஆனால் அவங்க வீட்டில் வேலை பார்த்த ஒரு சகோதரி, ஒரு சிறு பெண், அவரை எலிசா தீர்க்கதரிசி இடத்துக்கு அனுப்புகிறாள். அவர் சொன்ன வார்த்தை இவர் கை கொள்கிறார். யோர்தானிலே 7 தரம் முழுகி எழும்புகிறாள். அப்படியே சரீரம்
சிறு பிள்ளையின் சரீரமாக மாறியது. பாருங்க, சிறு பெண் அவர் கேட்டார், கடந்து போனார், எலிசாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். சிறு பிள்ளையாய் போல அப்படியே சரீரம் மாறிவிட்டார். இப்போ அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி, அவருடைய இல்லத்தில் மகிழ்ச்சி, அந்த தேசத்திலே மகிழ்ச்சியோடு ஓட ஆரம்பிக்கிறார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் எவ்வளவுதான் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், தேவ ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படித்தாதான் கர்த்தர் நம்மை மறுபடியும் மாற்றுவார். சரீரம் முழுவதும் குஷ்டரோகம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அவர் சிறு பிள்ளையின் சரீரம் முழுவதும் மாறிட்டு, ஒரு இடத்துல கூட ஒரு கரைதிரை இல்லை, எல்லாவற்றிலும் அவர் மாற்றப்பட்டார் அல்லவோ. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவளே, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர் மாற்ற முடியும். களங்கமில்லாத ஒரு சிறு பிள்ளையை போல. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள். அவளை அற்பமாக எண்ணாதுங்க. அவருடைய தூதர்கள் பரலோகத்தை தரிசிக்கிறார்கள். இந்த வார்த்தை நிறைவேறும். பாருங்க, சீஷர்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு, பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஆண்டவர் சிறு பிள்ளையை முன்னால் கொண்டு நிறுத்தி, இந்த பிள்ளையை போல ஒருவன் தாழ்த்தா விட்டா, பாருங்க அதை மட்டும் சொல்கிறாரு. பாருங்க, இந்த சிறு பிள்ளையை போல நீங்கள் தாழ்த்தா விட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்தில் இந்த சிறு பிள்ளை தான் பெரியவனாக இருக்கும். பாருங்க, ஆண்டவர் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறார். அப்போ சிறு பிள்ளையான ஒரு அனுபவம், அந்த குணநலம், குழந்தையின் உள்ளம், குழந்தையை போன்ற செயல்பாடு, அந்த குழந்தை தகப்பனையே சார்ந்திருப்பது போல நாம் கர்த்தரையே சார்ந்திருக்கணும். அந்த குழந்தை தாய் தகப்பனோடு எந்த இடத்தில் அவர்கள் நடத்துகிற பாதையில் கூடவே நடப்பது போல நாம் கர்த்தரோடு நடக்கும்போது கர்த்தர் நம்மை மகிமையாக நடத்துவாங்க. கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒரு சிறு பிள்ளையின் உள்ளத்தை எங்களுக்கு தாங்க. ஒரு சிறு பிள்ளையை போல உம்மையே சார்ந்து கொண்டு உம்மிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள, உம்மிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள, உம்மிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு ஆளும் கரம் பிடித்து நடக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவர் இப்படி செய்கிறபடியால் நன்றி. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேனப்பா, மை சோத்திரம். உள்ளம் உடைந்த நிலைமையில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, கர்த்தர் உள்ளத்தை முற்றிலுமாய் காண்கிறார். நீ தகர்ந்து போயிருக்கிறாய், உடைந்து போயிருக்கிறாய், பல பிரச்சனை, பல யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன். அது மட்டும் நீ உணர்ந்து கொண்டு என்னோடு இருந்து நீ செயல்படுவாயானால் எந்த பிரச்சனையும் ஒன்றை மேற்கொள்ளாது, பிரச்சனைகளை நீ மேற்கொள்ளுவாய். ஆமேன் ராஜா. சகோதரி, கர்த்தர் உன்னை தொடுகிறார். கழுத்து பகுதியில் அடிக்கடி ஒரு பலவீனம், நீ ரொம்ப கஷ்டப்படுற. பரிசுத்த ஆவியான உன்னை தொடுவதை நான் பார்க்கிறேன். உன் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் இறங்குகிறது. நன்றியப்பா. கற்பத்தின் கனியை காணக்கூடாதபடி, கற்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற ஒரு தடை. ஆமாம், நீ எவ்வளவோ முயற்சி பண்ண, எவ்வளவோ காரியங்களை செய்த, உனக்கு ஜெயம் கிடைக்கல. கர்த்தர் சொல்கிறார், ஒரு அந்தகார வல்லமை உன் கற்பத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்குது. அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை என் சமூகத்தில் நீ பெற்றுக்கொள்ளும்போது எளிதான ஜெயத்தை நீ பெறுவாய். நன்றியப்பா, நன்றியப்பா. திருமண தடைகள், குடும்பத்தில் அநேக ஆசீர்வாதங்களில் இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறீங்க.
குடும்பங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறீங்க. தேவைகளோடு ஜெபித்து கொண்டிருக்கிற சிலரை நீர் காண்பிக்கிறீர். அந்த தேவைகள் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஒரு சிறு பிள்ளை 5 அப்பம் 2 மீனை வைத்திருந்தது. ஆனால் அந்த இதை எடுத்து ஆசீர்வதித்து எல்லாரையும் திருப்திப்படுத்தியது போல இருக்கிற சின்ன ஆசீர்வாதத்தை கொண்டு உன் குடும்பத்தை ஆண்டவர் போஷிக்க போகிறார், நடத்த போகிறார். ஆண்டவரே அப்படி செய்கிறபடியால் நன்றியப்பா. சகல துதிகள மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.